ஓகே. நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராமிங்ல ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் பார்த்துட்டோம். பைத்தன் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இவ்வளோ நாள் நம்ம. இப்போ டிரெக்ட்டா இன்னைக்கு நம்ம தியரிஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ தியரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இன்னைக்கு முடியாட்டி அப்படின்னா நாளைக்கு ஒரு 2 கிளாஸ்ல முடிச்சுட்டு, டிரெக்ட்டா நம்ம பேப்பர் கிளாஸ்க்கு போறோம். ஏன் பேப்பர் கிளாஸ்? ஏன் கொஸ்டின் செஞ்சு பார்க்குறோம்? ப்ராக்டிஸ்ல தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா ரிவைஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வருது, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்றது? இதுதான் மெயின் ஐடியா. சரி, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுல முதலாவது விஷயம் தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணி விடுறேன். அப்படி இல்லாட்டி நான் அதை வந்து கிளாஸ் குரூப்ல போட்டுவிடுவேன். சரி தானே? ஓகே. இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்க போறோம்? முதலாவது ப்ராப்ளம் சால்விங்னா என்ன கான்செப்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அல்கோரிதம் அப்ரோச் நம்ம பார்த்தாச்சு. அதாவது படிமுறையிட நிரலாக்குன்ற அந்த அணுகுமுறை. அது எப்படி நம்ம அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுது? அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம். புரோகிராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படை செய்நிரலாக்கம்னா, அதாவது செய்நிரலாக்கத்துக்கு கணினி செய்நிரலாக்கத்துக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் என்ன? அடுத்து பைத்தன்ட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். மத்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே இப்படி இப்படிலாம் இருக்குன்ட்டு ஒரு ஓவரால் கான்செப்ட் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நான் கொடுத்துருந்தேன். சரிதானே? பட் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்த பார்க்க போறோம். சரிதானே? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ்னா என்ன? ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இங்க எப்படி ஒர்க் ஆகுது? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்ட்டு. பைத்தன்ல எப்படி ஒர்க் ஆகுது? டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும்? டேட்டா பேஸ் ஆக்சஸ் எப்படி இருக்கும்? அதை ஹேண்டில் பண்ற விதம் எப்படி இருக்கும்? சர்ச்சிங், ஷார்ட்டிங் இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சோம்னா தியரிட்டிக்கல் கன்செப்ட் எல்லாம் முடியுது. தியரிட்டிக்கல் கன்செப்ட் எல்லாம் முடியுதுன்னா நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டிரெக்டாவே நம்மட கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டினுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க நம்ம கொஸ்டின் செஞ்சு பார்க்க என்ன ஆகும்? நமக்கு இன்னுமே ரிவைஸ் ஆகும். ஸோ இன்னுமே நம்ம ஸ்ட்ராங் ஆகும். இவ்வளவுதான் கன்செப்ட். சரிதானே? முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த குயிக்கா முடிச்சுட்டு பைத்தனை முடிச்சுட்டு நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம போவோம். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். ஓகே தான். ஓகே. ஓகே. இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு டீடைல்டு வெர்ஷன் தான் இந்த இடத்துல நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வாசிச்சு பார்க்கலாம். ஸோ சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் எதுவுமே கொடுத்துடல. சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இதுதான் கான்செப்ட்னு விளங்கிக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ளோ சார்ட்னா என்ன, சாரி அல்காரிதம் அப்ரோச்ல ஃப்ளோ சார்ட்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இருந்தாலும் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி சூடோ கோட் நம்ம எப்படி எழுதுறது, பைத்தன் எக்ஸாம்பிள், அதாவது சூடோ கோடுக்கு ஒரு பைத்தன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டும். நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக படிப்போம். இப்போ அடுத்த விஷயங்கள் சூடோ கோட்னா என்ன, சூடோ கோட்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டா அதை எப்படி நம்ம வந்து இதை செஞ்சிருக்காங்க, எப்படி நம்ம அதை செய்யணும், எப்படி அதை ஒவ்வொரு சுற்றுக்கும் நம்ம எப்படி விஷயங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பேப்பர் கிளாஸ்ல நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதில் சூடோ கோடுக்கும் ஃப்ளோ சார்ட்க்குமான எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கு ஈஸிக்காக. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தானே. ஸோ கம்ப்ளீட்டாக நான் அதை கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ். இதில் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரிட்டர்னா என்ன, வரிமொழி மாற்றினா என்ன, தொகுப்பினா என்ன, அசம்பிளர் ஒன்று கூட்டினா என்ன, இதுகள் ரிலேட்டடா நான் இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கம்பேரிசன் பண்ணி எது நல்லது, எது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பெனிஃபிட் கூட, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரிதானே? ஒரு கம்ப்ளீட் அட்டவணை ஒன்று கொடுத்துருக்கேன், நீங்க வாசிச்சு பார்த்துக்கலாம். ஒருங்கிணைத்து அபிவிருத்தி சூழல், அதாவது ஐடிஇ. ஐடிஇ என்ன, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போன கிளாஸ்ல. இருந்தாலும் அதுக்கான நோட்ஸ், ஏன்னா நோட்ஸை இருந்து படிச்சு கொடுத்தாலும் நான் கொடுத்துருக்க ரீசன் வந்து நீங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். சரிதானே? ஓகே. இது கம்ப்ளீட்டா நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இப்போ பைத்தன் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த பைத்தன் இன்ட்ரோடக்ஷன்ல பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். பேசிக்ஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டோம், பிரிண்ட்ங்கிற ஒரு அவுட்புட் எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்துருந்தோம். பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்,
ஃபங்க்ஷன்னா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு செட் ஆஃப் கோட் ஃபங்க்ஷன் சொல்றது. அந்த மாதிரி பிரிண்ட்ங்கிறது எதுக்கானது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு டெர்மினல்ல அவுட்புட்டை காட்டுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேலையை செய்யறது தான் இந்த பிரிண்ட வேலை. இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, பிரிண்ட்னா என்னது, இன்புட்னா என்னது, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம கன்செப்டுக்கு வருவோம். இப்பதான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? படிக்க ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முதல்ல yeah, சரி. முதலாவது மாறிகள், மாறிலிகள், வேரியபிள் அண்ட் கன்ஸ்டன்ஸ். அது என்ன வேரியபிள், என்ன கன்ஸ்டன்ஸ்? நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். வேரியபிள்ங்கிறது யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எது சரி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் யூஸ் பண்ற ஒரு நேம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, வேரியபிள் மாறி, மதிப்பை மதிப்பை சேமிக்கும் பெட்டி. அதாவது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம். சிம்பிள். நான் ரொம்ப தூய தமிழ்ல கொடுத்துருக்கேன். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அதை வந்து இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தானே, அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது ஒரு வேரியபிள்னா என்னது, ஒரு வேல்யூவை, ஏதாச்சும் ஒரு வேல்யூவா இருக்கலாம். அது 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம், எது வேணாலும் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இது மதிப்பு மாறலாம். அதாவது இதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வேல்யூ, இது மாறலாம். ஒன்னுங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன்னா அது நாளைக்கு அதுக்கு 2ங்கிற வேல்யூ மாறலாம். அப்படி இல்லாட்டி ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது 2ன்னு மாறலாம், 3ன்னு மாறலாம், 4ன்னு மாறலாம். அது மாறலாம். அதனால தான் அது மாறி, வேரியபிள், மாறும். மாறிலி கன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெரிய ஓகே ஓகே இது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல வேல்யூ மாறாது. அது என்ன மாறாது? பை. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வட்டத்துல பரப்பளவோ காங்கும்போது நம்ம யூஸ் பண்றது பை. பரப்பளவோ சுற்றளவோ காங்கும்போது பைன்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணும். பைக்கு எங்க சரி வேல்யூ மாறி இருக்கா? எங்கேயுமே மாறாது. பைக்கான வேல்யூ 3.14159, அது அப்படியே கண்டினியூஸா போகும். பட் 9ஓட அந்த இடத்துல முடிச்சிருக்கா, அதுதான் வேல்யூனா அதுதான் வேல்யூ, அது எங்கேயுமே மாறாது. இது மாறாத நிலையான மதிப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? பெரிய எழுத்துல வழங்குவாங்க. பெரிய எழுத்துலனா கேபிட்டல் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். சரி, ஓகே. அடுத்து மாறி பேரிடும் விதிகள். நான் அந்த சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வேரியபிள் வேரியபிள்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, இந்த வேரியபிள் எல்லாத்துக்குமே விருப்பம் மாதிரி நம்ம பேர் கொடுத்துட இயலாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எழுத்துக்கள், நான் பெண் ஒன்று எடுத்துக்கேன். இந்த இடத்துல பாருங்க, எழுத்துகள் A to Z, சிம்பிள்ல இருந்து கேபிட்டல் வரைக்குமான எல்லா எழுத்துக்களும், அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ். எண்கள் 0ல இருந்து 9 வரைக்குமானது. அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அண்டர் ஸ்கோர்னா கீழே அடிக்கோடுன்னு அது யூஸ் பண்ணலாம். மற்றபடி வேற எதுவும் யூஸ் பண்ணாது. சரிதானே? எண்ணின் தொடங்க கூடாது, 2வது ரூல். அதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒன் நேம்னு இருக்கு, அது பில நேம் ஒன்னு கொடுக்கலாம். அதாவது ஸ்டார்ட் ஆகும்போது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதான் கான்செப்ட். ஸ்டார்ட் ஆகும்போது நம்பர்ல ஸ்டார்ட். அடுத்து பைத்தன் கீவேர்ட் பயன்படுத்தப்படக்கூடாது. அது என்ன பைத்தன் கீவேர்ட்? பைத்தன்ல சில டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட்ங்கிறது டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன். பைத்தன்ல நீங்க பிரிண்ட்ங்கிறத எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அது பிரிண்ட் ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்றதா அர்த்தம். சரிதானே? அப்போ நீங்க பிரிண்ட்ங்கிற நேம கொடுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா கொடுக்கலாது. ஏன்னா அது பைத்தன்ல ப்ரீபில்டாவே அதை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணது. ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கிடையாது அதில் யூஸ் பண்ணியிருக்கு. ஆமாம், ஃபங்க்ஷன் தான் பெரும்பாலும் இருக்குது. ஸோ கிளாஸஸும் வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிருந்தேன். கிளாஸஸ், ஃபங்க்ஷன் அதன் தேவையில்ல உங்களுக்கு. ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து யூஸ் பண்ணப்படும். அவ்வளோ சிம்பிள். கேஸ் சென்சிட்டிவ், 4வது விஷயம் கேஸ் சென்சிட்டிவ். அது என்ன கேஸ் சென்சிட்டிவ்? கேஸ் சென்சிட்டிவ் பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த நேமும் இந்த நேமும் வித்தியாசம். இங்க கேபிட்டல்ல என் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, இங்க சிம்பிள்ல என் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அப்ப ரெண்டுக்குமே வேற வேற வேல்யூ.
இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்ல அப்படிங்கறத தான் இந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டியிருக்கான். ஈக்குவல் இல்ல. கன்செப்ட் விளங்குதா? பொருளுடன் கூடிய பெயரை பயன்படுத்துக. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மார்க்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த மார்க்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அப்ப மார்க்ஸ்ன்னு நான் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணும். அதை விட்டுட்டு ஃபுட்னு நான் கிரியேட் பண்ணா சரியா இருக்குமா? சரியா இருக்காது. நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி தான் பேர் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல 5 விஷயம் இருக்கு. எழுத்துகள், எண்கள், அடிக்கோடு, குறியீடு என்னென்ன யூஸ் அடிக்கோடு தான் யூஸ் பண்ணணும். இது 4 விஷயம் தான் யூஸ் பண்ணணும். எண்ணில் அதாவது ஒரு நம்பர்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. பைத்தன்ல இருக்க கீவேர்ட்ஸ் எதுவும் மெயினான கீவேர்ட்ஸ் எதையும் யூஸ் பண்ண இயலாது. கேஸ் சென்சிட்டிவ், பொருளுடன் கூடிய, அதாவது ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும். இதுதான் அந்த மாறிகளுக்கான 5 விஷயம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு பார்ப்போம். ஓகே, இந்த கமெண்ட்ஸ்னா நான் ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டேன். குறிப்புரைகள், அதாவது நம்ம இது சரி ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்ல வரோம், அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வரோம் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸை போட்டு நம்ம எழுதிட்டு போகலாம். பிழைகளின் வகைகள், சரியா? இது ரொம்ப 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 முக்கியமானது. எந்த பிழை எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து எரர்னு சொல்லி நான் வந்து டைப் எரர்னு ஒரு விஷயம் காட்டினேன், சின்டெக்ஸ் எரர்னு ஒரு விஷயம் காட்டினேன். இப்போ அந்த டைப் எரர் எப்படி இருக்கும், சின்டெக்ஸ் எரர் எப்படி இருக்கும், லாஜிக்கல் எரர் எப்படி இருக்கும்ட்டு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். எம்சிக்யூல வரலாம் இது என்ன எரர்னு கேட்டு. அப்ப நம்ம அது கண்டுபிடிக்க தெரியணும். அது கண்டுபிடிக்க தெரியாட்டி நம்மளால அந்த மார்க்ஸ் அணியாது. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நிரலின், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சின்டெக்ஸ் எரர். நிரலில் இலக்கண விதிகள் மீறப்படும் போது, இலக்கண விதிகள் மீறப்படும் போது, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது நேத்து, பைத்தனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான் எழுதணும், இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும், இந்த இடம் இதுக்கு தான் அப்படின்ட்டு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நம்ம பிரேக் பண்ணி கோட் எழுதியிருந்தோம்னா அதை சொல்றது சின்டெக்ஸ் எரர், தொடரியல் பிழைன்னு. இந்த இடத்துல பாருங்க, நிரலின் இலக்கண விதிகள் மீறப்படும் போது. இப்ப இந்த இடத்துல ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் பெரிது 5 விட கொடுத்துட்டு, எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிகிற இடத்துல நம்ம வந்து செமிகோலன், சாரி கோலன் வச்சு முடிச்சிருப்போம். இந்த இடத்துல கோலன் வைக்கல அப்படின்னா அது என்னது, ஒரு பிழை. அப்ப கோலன் வைக்கணுங்கிறது இலக்கணம், அது ரூல். அந்த இடத்துல வைக்கல, அது இதை யோசிக்காதீங்க நீங்க, ஐயோ நம்ம இதெல்லாம் படிக்கலையே, அதெல்லாம் ஒண்ணு யோசிக்க வேணாம். ஜஸ்ட் ஐடியாவை விளங்கிக்கிங்க. அதாவது ஒரு இப்படிதான் இருக்கணும்னு இருக்க ரூல்ல அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி எழுதல கோடு அப்படின்னா அது பிழை. அதுதான் சின்டெக்ஸ் எரர்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது லாஜிக்கல் எரர், தர்க்க பிழைகள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நிரல் இயங்கும் ஆனால் தவறான விடை வரும். சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? இந்த 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 எக்ஸாம்பிளே பார்ப்போம், சரியா? ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியாவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்னது, ஃபார்முலா என்னது, நீளம் தர அகலம். நீளம் தர அகலம்னு தான் கொடுக்கணும். நீளம் சக அகலம்னு கொடுத்தோம் அப்படின்னா அது பிழை தானே. ஆனா இங்க பிழை தான், இது ஒரு பிழையான ஒரு விஷயம். ஆனா அது எங்க எப்படியாப்பட்ட பிழை, லாஜிக்கல் மிஸ்டேக், லாஜிக்கல் எரர். அது இலக்கண பிழைக்குள்ள வராது, அது ரூல் கிடையாது. இப்படிதான் இருக்கணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது பொதுவான விஷயங்கள், ஜென்ரலா அது வேலை செய்யும். அது எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும், இப்படி கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஆனா ஆன்சர் பிழை ஆகும். இதான் சொல்றது லாஜிக்கல் எரர். இது சொல்லுவோம், அவுட்புட்டை சோதித்தாலே தெரியும். அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 தர 6 5 30 30ன்னு வர வேண்டிய இடத்துல 5 6 கூட்டினா 11ன்னு வந்துச்சுன்னா அது பிள்ளை தானே. அப்ப அவுட்புட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரன் டைம் எரர், நிரல் இயங்கும் போது ஏற்படும் பிழைகள். அது என்ன நிரல் இயங்கும் போது ஏற்படும் பிழைகள், அது வேற எதுவும் கிடையாது. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்கன்னா ரூல்ஸ், அது ரூல்ஸ், அதாவது இப்படிதான் இருக்கணும்னு இருக்கிறதுல நம்ம சரியா இல்லாடி வரும். ரெண்டாவது லாஜிக்கலா அது சரி மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அவுட்புட் வரும், ஆனா ஆன்சர் பிழை வரும். மூணாவது இந்த ரன் டைம் எரர்ங்கிறது ஒர்க் ஆக அந்த ரன் ஆகிக்கிட்டு இருக்க இடத்துல ஏதாச்சும் ஒரு எரர் வரும். ஒன்னு வேல்யூ எரரா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது வேல்யூ எரர். இது ஏன் வேல்யூ எரர்னு சொல்றோம், இன்ட இன்ட் இன்ட் இன்ட்டுங்கிற இந்த விஷயத்த
நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஏபிசின்னு கொடுத்தோம். ஏபிசிங்கிறது ஒரு டெக்ஸ்ட், அதாவது டபுள் கொட்டேஷன்ல கொடுத்தோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை இன்டீஜரா மாத்துறோம் அந்த இடத்துல. அது ஏன் எப்படின்லாம் யோசிக்காதீங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது எப்படி அந்த ரன் ஆகுது, ஃபங்க்ஷன் ரன் ஆகுதுன்ட்டு. இப்போ இந்த இடத்துல நடக்கிற விஷயம் அதுதான். அதாவது இன்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏபிசியை போட்டேன் அப்படின்னா, இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்பர் தான் போடணும். இன்ட்டுங்கிற நம்பருக்குள்ள நம்பர் தான் போடணும். அதாவது சீனி இருக்க ஜார்க்குள்ள நம்ம என்ன செய்யணும், நம்ம சீனியை தான் போடணும். உப்பு போயிட்டு போட்டா சரியா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இன்டீஜர் ஒரு நம்பரை போட்டு வைக்க வேண்டிய இடத்துல நான் இந்த இடத்துல வந்து என்ன செய்யறேன், நம்பர் போட்டு வைக்கிற இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு வைக்கிறேன். வேல்யூ எரர், அது ஒரு வேல்யூவே மாறுது இந்த இடத்துல. ஆனா இது வந்து லாஜிக்கலா நம்ம சாரி, இது வந்து லாஜிக்கல் எரரும் கிடையாது, சின்டெக்ஸ் எரரும் கிடையாது. இது ரூல்ஸா அப்படியாப்பட்ட எந்த எரரும் இருக்கு. ஆனா இங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம், இயங்கும் போது தான் அந்த பிழையை கண்டுபிடிப்போம். விளங்குதா கான்செப்ட்? ஓகே, அடுத்து ஓகே இந்த இடத்துல ஏஜ் இன்புட் என்டர் ஏஜ் அப்படின்னு போட்டு ஒரு இது போட்டு, இஃப் ஏஜ் டைப் எரர் ஒப்பிட முடியாது. ஓகே சரி, இன்ட்டு மாற்றுவோம். ஓகே சரி. ஓகே, இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். இங்க ஏஜுக்கு ஏஜ்ன்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு பைத்தனை பத்தி எதுவுமே தெரியாது. சிம்பிள், அவ்வளவுதான். பைத்தனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இதை நம்ம விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணப்படும். ஓகே, ஏஜ்ன்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்புட் ஒரு இன்புட்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி, ஒரு ஃபங்க்ஷன்னா பெரிய கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு சாதாரணமா ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டு பக்கத்துல பிரக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள என்னத்தை இன்புட் பண்ணியிருக்காங்க, என்டர் ஏஜ் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். day3.py, day3 இல்லை day4. சரி, day4.py. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து என்ன டைப் பண்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஃபங்க்ஷன் ஓபன் பண்றேன். சரியா? மேல பைத்தனை போடுறேன். பைத்தன்ல பிரிண்ட் போடுறேன். பிரிண்ட், நம்ம லாஸ்டா பார்த்த ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட். ஒவ்வொரு ஃபங்க்ஷனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வருவோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல ஹாய்னு போடுறேன், இதுலயும் ஹாய்னு போடுறேன், இதுலயும் ஹாய்னு போடுறேன், இதுலயும் ஹாய்னு போடுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். பைத்தன் ஹாய் ஹாய்னு 2 தடவை வருது. ஆனா இந்த இடத்துல எனக்கு டைப் பண்ண முடியுது பாருங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணாதான் அது க்ளோஸ் ஆகுது. இப்போ இது இல்லாம டைப் பண்றேன், கமெண்ட் பண்ணிட்டேன் அதை. இப்போ நான் டைப் பண்ணேன். இப்போ பாருங்க, ஹாய்னு முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஹாய் தான் வந்துச்சு. அப்ப நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த பிரிண்ட்ங்கிறத டைப் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும், அந்த ரன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். இன்புட் நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்க அப்படின்னா அது இன்புட் பண்றதுக்கான இடத்த கொடுக்கும். இப்ப நான் இப்ப இது மறுபடியும் ரன் பண்றேன் அப்படின்னா இப்ப பாருங்க, எனக்கு இந்த இடத்துல டைப் பண்ண எழுது, இந்த இடத்துல டைப் பண்ண எழுது எனக்கு. அதாவது என்னால இன்புட் பண்ண முடியும் டெர்மினல்ல. இதே இது இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, இப்ப என்னால டைப் பண்ண இயலல. எங்க இங்க எதுக்குள்ள டைப் பண்ணணும், ஃபைலுக்குள்ள டைப் பண்ணணும். ஆனா ஃபைலுக்குள்ள டைப் பண்ண இல்லை, எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வெளியில ரன் ஆகி முடிஞ்ச பிறகுதான் எனக்கு டைப் பண்ண முடியுது.
ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ பைத்தன் ஃபைல்குள்ள நான் ரன் பண்ணோம் அப்படின்னா இது சரி இன்புட் பண்ணோம் அப்படின்னா இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இன்புட்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்கலாம்? நேம் தான் நேம். நேம்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கான வேல்யூவா நம்ம இன்புட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த வேல்யூவை நான் அசைன் பண்ணி வைக்கிறேன். இப்போ நேம்னு நான் அந்த இடத்துல கொடுக்குறேன், சும்மா ஒரு நேம்னு கொடுக்குறேன். நேம்னு கொடுக்குறேன். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ எனக்கு நேமை டைப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நேம்னு வந்து இந்த இடத்துல டைப் பண்றதுக்காக இடம் வந்துச்சு. அப்போ நான் இந்த நேம் கொடுக்குறேன். சும்மா இது சரி ஒரு நேம் ரோயின்னு கொடுக்குமே, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த நேம் இதை நான் ஸ்டோர் பண்ணி இந்த இன்புட்டுங்கிற நேமை நான் என்னன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? நேம்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த நேமுக்கு நான் என்ன செய்யறேன்? பிரிண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண பிரிண்ட் இந்த இடத்துல நேம்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். நேம் வந்து ரோயின்னு கொடுக்குறேன். ரோயின்னு கொடுத்தோட ரோயிங்கிறது மறுபடியும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நிறைய டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. எப்பயுமே டெக்ஸ்ட்டை கொடுத்தா நம்ம வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள தானே பிரிண்ட் கொடுக்கணும். ஆனால் ஏன் இங்கே வந்து டபுள் கொட்டேஷன் கொடுக்காம நம்ம வந்து டிரெக்டா நேம கொடுக்குறோம்? அப்ப இது பிழை இல்லையா? பிழை கிடையாது. வேரியபிளை மென்ஷன் பண்ணும்போது நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்க மாட்டோம். இதே வேரியபிளுக்கு பதிலா நீங்க டெக்ஸ்ட் எதுக்கு சரி கொடுக்க போறீங்கன்னா அப்ப டபுள் கொட்டேஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. இப்படி டபுள் கொட்டேஷன் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுங்க. இப்ப நான் அதை ரன் பண்றேன்னா நேமை டைப் பண்றதுக்கான ஒரு இடம் வருதா? ஓகே, நான் சும்மா ரோயின்னு போடுறேன். ஆனா பிரிண்ட் ஆகுறது நேம் தான் பிரிண்ட் ஆகும். ஏன் நேம் பிரிண்ட் ஆகும்? ஏன்னா நம்ம பிரிண்ட்டுக்குள்ள நேம் தான் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். டெக்ஸ்ட் நேம். இது இல்ல, எனக்கு நேம்கான வேல்யூ, ரியல் வேல்யூ. இந்த நேம்கான ரியல் வேல்யூ என்னது? நான் இந்த இடத்துல என்னத்தை இன்புட் பண்றேனோ, இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் என்னத்தை இன்புட் பண்றேன், இந்த நேமுக்கு பக்கத்துல நான் என்னத்தை இன்புட் பண்றோம் அதுதான் வரும் அவுட்புட்டா. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன். நேம்க்கு பதிலாக நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹாய்னு நான் டைப் பண்றேன். ஹாய் தான் பிரிண்ட் ஆகும். நான் எந்த நேமை கொடுக்குறோம், எந்த நேமை நான் வந்து இன்புட் பண்றேனோ அதுதான் பிரிண்ட் ஆகும். அதைத்தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணேன். அந்த வேரியபிளுக்கான நேம் கொடுத்தேன் நேம்ன்ட்டு. இப்போ இந்த இடத்துல இன்புட் பண்றதுக்கான இடத்த கிரியேட் பண்றேன். இப்போ இந்த இன்புட் பண்றதுக்கான இடத்த கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்புட் கேட்கும் என்கிட்ட, இது சரி நீ இன்புட் பண்ணு. அப்ப அந்த நேம் நான் அந்த இடத்துல என்னன்னு வரணும், நேம்னு கொடுத்து வச்சேன். அப்ப நேம் நான் என்ன கொடுக்குறேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நேம்கான வேல்யூவா நான் ரோயின்னு கொடுக்குறேன், இல்லாட்டி ஹாய் இந்த இடத்துல ஹாய்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹாய்னு கொடுத்தேன், அந்த ஹாய் தான் பிரிண்ட் ஆகும். இந்த கன்செப்ட் விளங்குச்சா? என்ன நடந்திருக்குன்ட்டு விளங்குச்சா? மெசேஜ் ஒன்று போடும். இந்த கன்செப்ட் விளங்குச்சா? ஓகே, அவ்வளவுதான், சின்ன விஷயம். ஃபர்ஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்றேன். இப்போ நான் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றேன். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றேன். எப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன் என்டர் நேம் அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல நம்ம என்னத்தை போட்டாலுமே அந்த இடத்துல காட்டும். சரியா? இப்போ என்டர் நேம். இப்போ நான் ரன் பண்றேன் இதை. சரியா? இப்போ நான் அதை ரன் பண்றேன். என்னன்னு ரன் பண்றேன்? என்டர் நேம். எது சரி ஒரு நேமை என்டர் பண்ணு அப்படிங்குது. அப்போ நான் இந்த இந்த இடத்துல நான் நேம் ஒன்று சும்மா ரோய்னு கொடுத்தேன். இப்போ ரோய் பிரிண்ட் ஆகுது. அப்போ இந்த ரோய் பிரிண்ட் ஆகுற இடத்துல நான் இன்னொரு விஷயம் செய்யறேன். என்ன செய்யறேன்? ஹாய்னு போடுறேன். இந்த ஜிமெயிலெல்லாம் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. என்னது? நீங்க ஜிமெயில கிரியேட் பண்ணோடய உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் உங்களோட நேமை போட்டு. இப்போ உங்க உங்க பேர் வந்து சரி, இப்போ உங்க பேர் வந்து கமல்னு வச்சுக்கோமே. இப்ப கமல்னு நீங்க உங்க பேர் இருக்குன்னா கமல்னு நீங்க ஒரு ஜிமெயில் ஓபன் பண்ணீங்க, ஜிமெயில் ஓபன் பண்ணோட வெல்கம் கமல்னு காட்டும். அது அது எப்படி காட்டுது? டிஃபால்ட்டா செட் பண்ணிடுவாங்க. இப்ப இது ரன் ஆகாது, இது எரர் காட்டிக்கிட்டு இருக்கு. இங்க ஏன் எரர் காட்டுது? இது ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு வேரியபிள், ரெண்டுமே வேற வேற டைப். ஸோ டெக்ஸ்ட்டை நம்ம எப்பயுமே எப்படி மென்ஷன் பண்ணணும்? டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். இதோட இத பிளஸ் பண்ணி போட்டுருக்கேன். அப்ப இதோட சேர்த்து இதை எழுது. இங்க டெக்ஸ்ட், இது வேரியபிள். ஸோ ரெண்டையும் மென்ஷன் பண்ற விதங்கிறது வித்தியாசமா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஹாய் போடுறேன், இந்த இடத்துல நேம் போடுறேன். ஸோ இந்த இடத்துல பைத்தன் ரன் பண்றேன். இப்ப என்டர் நேம். நான் இப்ப நேம் சொல்றேன். என்ன நேம் சொல்றேன்? ரோயின்னு சொல்றேன். ஹாய் ரோய். இந்த இடத்துல பாருங்க, ஹாய் ரோய்.
இந்த ஹாய்க்கும் ரோய்க்கும் இடையில கெப் இல்லை, எப்படி கெப் வர வைக்கலாம்? இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்து ஒரு சின்ன கெப் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் ரன் பண்றேன். மறுபடியும் என் பேர் ரோய்னு போடுறேன். இப்போ பாருங்க, ஹாய் ரோய் கெப் வந்துருச்சு. ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீங்க என்னெல்லாம் போடுறீங்களோ அது அப்படியே வரும். வேரியபிளை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ தான் வரும். கான்செப்ட் இருந்துச்சா? அவ்வளவே தான். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த நேம் இது எல்லாமே ஓகே. இப்ப நம்ம வந்து ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். வேரியபிள்னா என்னன்னு பார்த்து வேரியபிள் அசைன் பண்றது எப்படி, அதை கால் பண்றது எப்படின்லாம் பார்த்துட்டோம். கால் பண்றது, அதாவது வேரியபிள் ஒன்று நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா இதை சொல்றது கால் பண்றதுன்னு நம்ம சொல்லுவோம் ப்ரோக்ராமிங்ல. கால் பண்றது, அப்போ கால் பண்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுக்குள்ள ரெண்டு நம்ம டெக்ஸ்ட் இன்புட் பண்ணோம், வேரியபிள் இன்புட் பண்ணோம், நம்பர் இன்புட் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸை நம்ம இன்புட் பண்ணோம். இப்ப நம்ம படிக்க போற விஷயம் டேட்டா டைப்ஸ். ஸோ நமக்கு எதெல்லாம் தேவையோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி. ஓகே, அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இது இப்ப நம்ம பார்க்க போறது டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ். சரி, டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ். ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு விதத்துல தான் ஷோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன ஹெடிங் போட்டிருக்கோம்? தரவு வகை மற்றும் செயற்குறிகள். ஓகே, டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ். டேட்டா டைப்ஸ்ல இன்டீஜர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, அதை சொல்லுவோம் இன்ட்னு சொல்லுவோம். இன்ட்னு சொல்றோம் அப்படின்னா அது நம்பர். உதாரணம் 25 இன்ட். அடுத்து ஃப்ளோட். ஃப்ளோட்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தசம நம்பரை நம்ம சொல்லணும், தசம எண்கள். தசம எண்கள்னா 3.1 3.5, அந்த தசமத்துல வர எல்லாமே தசம எண்கள். இப்ப தசம எண்கள் எப்பயுமே எப்படி சொல்லுவோம்? ஃப்ளோட்னு சொல்லுவோம். எஸ்டிஆர் டெக்ஸ்ட், அதைத்தான் நம்ம எழுத்துச்சாரம், அதாவது இதை தான் சொல்லுவோம் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் ரிலேட்டடானது. ஸோ இதுக்கு இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? நம்ம ஒன்று டபுள் கொட்டேஷன்ல இருக்கணும், அப்படி இல்லாட்டி சிங்கிள் கொட்டேஷன் போட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்க, ஹலோ எக்ஸாம்பிள் போட்டுரும் ஸ்ட்ரிங். அடுத்து பூலியன். பூலியன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ ஃபால்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் பூலியன்ல இருக்குது. 1 0 கிடையாது. ட்ரூல டி கேபிட்டல் இருக்கணும், ஃபால்ஸ்ல எஃப் கேபிட்டல் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது தான். நிறைய பேர் வந்து ஃபால்ஸ்னு போட்டுருவாங்க, ட்ரூன்னு போட்டுருவாங்க. சிம்பிள் ட்ரூன்னு எழுதுவாங்க, சிம்பிள்ல டீயை போட்டு எழுதுவாங்க. சிம்பிள்ல டீ போட்டீங்கன்னா பிழை. பைத்தன்ல ட்ரூவும் ஃபால்ஸுக்குமான ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டலா தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சு. இந்த இடத்துல பாருங்க, பொதுவான காமன் மிஸ்டேக்னு போட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த விஷயங்களை பாத்துங்க. இதை தான் சொல்லி ட்ரூ மற்றும் ஃபால்ஸ் முதல் எழுத்து கட்டாயம் பெரிய எழுத்தில் இருக்க வேண்டும். ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி சின்ன சிம்பிளா ஃபுல்லா அப்படி இல்லாட்டி கேபிட்டலா ஃபுல்லா இருந்துச்சுன்னா பில. ஓகே, இப்போ ஒரு விஷயத்துக்கு பைத்தன் குறியீடு. சரியா? இப்போ நம்ம இதை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்லையும் இன்டீஜர்லையும் நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போட்டு பார்க்குறேன். சரியா? 1 மினிட், தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு. ஓகே, சரி. தரவு வகை மாற்றம். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தரவுகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? தரவுகளை வந்து எப்படி நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த தரவுகளை இப்படி இப்படி தான் பார்க்கணும். இப்போ நம்ம தரவு வகை மாற்றம், ஒரு தரவுல இருந்து இன்னொரு தரவுக்கு மாற்ற போறோம். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்துறது எப்படி, இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்ப்போம். ஓகே, அதாவது ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவை மாற்ற போறோம். நம்ம பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரியா? அது எப்படி மாத்துறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த இடத்துல சொன்னேன் பாத்தீங்களா, இன்ட், ஃப்ளோட், எஸ்டிஆர், பூல்,
இது எல்லாமே ஒரு வகையான ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்னத்த போடுறீங்களோ அது அதா மாறிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா, இப்ப நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 22 பாயிண்ட் இல்ல 22 சரிதானே. இப்ப நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸ். இப்ப நான் ரன் பண்றேன். பிரிண்ட் எக்ஸ்னா என்ன என்ன ரன் ஆகும், எக்ஸுக்கான வேல்யூ என்னன்ட்டு பார்ப்போம். எக்ஸுக்கான வேல்யூ 22. ஸோ 22 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதே விஷயத்த இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யறேன். ஃப்ளோட் எக்ஸ். எக்ஸ ஃப்ளோட் ஆக்கிட்டேன். இப்ப எக்ஸ் என்ன செஞ்சுட்டேன், ஃப்ளோட் ஆக்கிட்டேன். இந்த ஃப்ளோட்டை தூக்கிட்டு போயிட்டு இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணி விடுறேன். இப்ப எக்ஸுங்கிறது ஒரு முழு நம்பர், இன்டீஜர். இப்ப அந்த இன்டீஜரை நான் என்னவா மாத்திட்டேன், ஒரு தசம எண்ணா மாத்திட்டேன். தசம இந்த இதுக்குள்ள ஃப்ளோட்குள்ள போட்டேன் அப்படின்னா இது ஒரு தசம எண்ணா ஆகிரும். இப்ப நான் ரன் பண்றேன், என்ன ஆகுது 22.0ன்னு வருது. இப்ப அது தசம எண்ணா மாறிடுச்சு. ஓகே, இப்ப நான் இதை கொஞ்சம் தலையில செய்றேன். மறுபடி 22.5 இல்லாட்டி 9 நான் என்ன செய்யறேன், இன்ட் ஆக்குறேன். இது ஒரு ஃப்ளோட் தசம எண். இப்ப நான் இதை இன்ட் ஆக்குறேன். இன்ட்டுக்குற பிராக்கெட்குள்ள நான் என்ன செஞ்சேன் பாத்தீங்கன்னா இது போடுறேன். சரியா, அப்படி இல்லாட்டி இதை தனியாகவும் போடலாம், பிரச்சனை கிடையாது. சரி, இப்ப இதுக்குள்ள போட்டேன். இப்ப சரியா, இப்ப நான் அதை ரன் பண்றேன். 22ன்னு மட்டும் தான் வருது. நோட் பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், இங்க மட்டம் தட்டல் நடக்காது. 22.9க்கு வந்து சரியா மட்டம் தட்டினோம்னா 23ன்னு தான் வரணும். ஆனா இங்க 22ன்னு மட்டும் தான் வரும். அதாவது தசமத்துக்கு பின்னுக்கு இருக்க நம்பர் எல்லாத்தையுமே இல்லாம ஆக்கிரும். மட்டம் தட்டாது. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரிதானே. ஓகே, இதுதான் அடுத்த கான்செப்ட். இப்போ நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டா அதை ஃபார்ம் பண்றேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுறேன். அப்ப 22ங்கிறது இப்போ ஒரு டெக்ஸ்ட். சரியா, இது ஒரு டெக்ஸ்ட். இப்ப நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா இத இன்ட் ஆக்குறேன். சரி, 22 வச்சு. ஆனா இந்த 22ங்கிறது என்னது, இது நம்பர். நம்ம கொடுத்த 22ங்கிறது டெக்ஸ்ட். இப்ப நான் இதை மாத்துறேன். 22ன்றது STRன்னு போடுறேன். இப்ப ரன் பண்றேன். இப்ப இந்த 22ங்கிறது டெக்ஸ்ட். STRக்குள்ள போட்டா டெக்ஸ்ட், அதே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்டுக்குள்ள போட்டா நம்பர் ஆயிடும். இப்ப நான் இன்னொரு விஷயம் செய்யறேன், இது அப்படியே மாத்துறேன். சரியா, ஹலோ. இந்த ஹெலோவை நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்ட் ஆக்குறேன். ஹெலோவை இன்ட் ஆக்குறேன். பாத்தீங்கன்னா யாராவது வருது, வேல்யூ எரர். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட நம்மளால என்ன மாத்த முடியாது, நம்பரா மாத்த முடியாது. அதனால தான் இந்த எரர் இருந்துச்சு. மாத்த முடிஞ்ச சில விஷயங்கள் இருக்கு, மாத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அந்த சில விஷயங்களை மட்டும் தான் மாத்தோம். அப்படி சில விஷயத்த மாத்த முடியாட்டி அதை வேல்யூ எரர் ஆக்கிடும். கான்செப்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகும்போது சரியா, இப்போ வரும் ஆபரேட்டர்ஸ்க்கு. ஒவ்வொரு ஆபரேட்டர்ஸும் ஏன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, பிளஸ் எதுக்கு இருக்கு, கூட்டல். ஓகே, இது கூட்டிடும். மைனஸ் கழித்தல், பெருக்கல், பிரித்தல். சாரி, ஓகே, பெருக்கல், பிரித்தல். இது தரை வகுத்தல், அதாவது ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பிரிச்சு தசமதானத்துல வந்துச்சுன்னா அந்த தசமதானத்தை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு டிரெக்டா ஆன்சரை மட்டும் கொடுத்துரும். வித்தியாசம் தெரிஞ்சு வச்சு. இது மீதி. மீதிங்கிறது என்னன்னு தெரியும் தானே இது, அதாவது 10 3ஆல பிரிச்சோம்னா 10 3ஆல பிரிச்சோம்னா ஆன்சர் என்னது 3ன்ட்டு வரும். பேலன்ஸ் என்ன 1. அந்த மீதியை தான் நம்ம என்னன்னு செய்யணும், ஆன்சரா கொடுக்கணும். அதுதான் மொடியூல், மொடியூலஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பெர்சன்டேஜ் சிம்பிள் போடுவாங்க. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஸ்டார் யூஸ் பண்ணோம்னா அடுக்கு 2 3ஆம் அடுக்கு. 2 3ஆம் அடுக்கு. 1 ஸ்டார் யூஸ் பண்ணா 2 தர 3. 2 3ஆம் அடுக்குனா 2 ஸ்டார் போட்டு 3ன்னு போட்டா 2 3ஆம் 2 3ஆம் அடுக்கு 8. அப்படி இந்த இடத்துல ஆன்சர். இதுதான் ஆப்பரேட்டர்ஸ். சரியா, ஆப்பரேட்டர்ஸ்ல நம்ம முதலாவது ஆப்பரேட்டர்
சரியா? இது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். கணித சேர்க்குறிகள் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். சரியா? இதை சொல்லுவோம் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ்க்கும் 2 ஸ்லாஷ்க்கும் ஒற்றை கோடு துல்லியமான தசம விடை, இரட்டை கோடு தரை மட்டம், மட்டம் தட்டப்பட்ட, மட்டம் தட்டனா நான் அந்த மட்டம் தட்டுறது இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன் இங்க மட்டம் தட்டுறதுங்கிறது அதாவது தசமத்துக்கு பின்னுக்குள்ளதை ரிமூவ் பண்ணிடும், அவ்வளவுதான். முழு எண் விடை, இது முழு எண்ணா கொடுக்கும். சரிதானே? இங்க 5 2ஆல பிரிச்சோம்னா 2.5 வரணும். 2.5 மட்டம் தட்டினோம்னா 3 தான் ஆன்சர். ஆனா பைத்தன்ல மட்டம் தட்டுறது நடக்காது. 2.5 அப்படின்னா தசம் 5 ரிமூவ் பண்ணிடும், 2 தான் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மாடியூலஸ் எதுக்கு கண்டுபிடிப்போம், எதுக்கு சொல்லுவோம்? அதாவது மீதியை கொடுக்கறதுக்கு. மீதி வந்துச்சுன்னா 1, மீதி வந்துச்சுன்னா மீதியை போடும், அப்படி மீதி வரல அப்படின்னா 0. இது மாடியூலஸ். சரி, அடுத்து ரிலேஷனல் கம்பேரிசன். சரியா? ரிலேஷன் சொல்லலாம், கம்பேரிசன் சொல்லலாம். அது என்ன ரிலேஷன் கம்பேரிசன்? கம்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது, ஒன்னோட ஒன்ன கம்பேர் பண்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ்ல எப்பயுமே ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்படிதான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பார்ப்போம். இவர் 5 டபுள் ஈக்குவல் 5 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ம் 5ம் ஈக்குவலா, அதான் கேள்வி கேட்கறது. கம்பேரிசன், கம்பேர் பண்றோம், 5 5 ஈக்குவலா, யா ட்ரூ, அப்ப சரி. இது நொட் ஈக்குவலா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈக்குவல் நொட் ஈக்குவல், இந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான இந்த மீம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான அர்த்தம் நொட் ஈக்குவல். 5 3க்கு ஈக்குவல் இல்ல அப்படின்னு சொல்றோம், ஈக்குவல் இல்ல தானே, அப்ப இது ட்ரூ. இந்த இடத்துல 5 வந்துருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும்? ஈக்குவல், அப்ப இது ஃபால்ஸ் ஆகிருக்கும். இதை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கணும். இது நொட் ஈக்குவல், இது ஈக்குவல். இது கிரேட்டர் தென், 10 விட 5 பெருசு தானே, சரியா? 10 விட 5 சின்னது தானே, அப்ப ட்ரூ. இங்க 3 விட 7 பெருசு தானே, ட்ரூ. 5 5 விட பெருசா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஈக்குவலா இருக்கணும், ஈக்குவலா இருக்கு, அப்ப ட்ரூ. 2ல இது சரி, 1. இங்க 4 6 விட சின்னதா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஈக்குவலா இருக்கணும், அதுவும் சரி. இது சொல்லுவோம் கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவோம், ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒப்பிடுவோம். இங்க எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கான அவுட்புட் என்னவா இருக்கும்? ஒன்னு ட்ரூவா இருக்கும், அப்படி இல்லாட்டி ஃபால்ஸா இருக்கும். இது 2 தவிர வேற எதுவுமே ஆன்சர் ஆகாது. இப்ப நீங்க இது கம்பேரிசிவ் ஆபரேட்டர்ஸா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் ஒண்ணு கிடையாது. இத பாருங்க, இது கேள்வி கேட்கும் போது இதுக்கான ஆன்சர் என்னவா வருது? ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் ஆன்சரா வருது அப்படின்னா சிம்பிள். இது என்னது? கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். அவ்வளவுதான், சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. அடுத்து இது அதைத்தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈக்குவல் கொடுத்திருந்தா சமன்னு அர்த்தம், 2 ஈக்குவல் கொடுத்திருந்தா சமனா கேள்வி கேட்கிறோம், கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈக்குவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆபரேட்டருக்குள்ள போவாரு? ஆபரேட்டர் இந்த இடத்துல சரி. ஈக்குவல் கொடுத்திருந்தா அது சமன். ஈக்குவல் 2 கொடுத்துருந்தோம் அப்படின்னா சமனா கேள்வி கேட்கிறோம், கம்பேர் பண்றோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அடுத்து லாஜிக்கல் ஆபரேட்டர். இதுதான் இருக்கலே ஈஸியானது. லாஜிக்கல் ஆபரேட்டர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட், ஆர், நாட். ட்ரூவும் மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரூ, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸும் ட்ரூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸும் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். இதே அண்ட் கேட்ல நம்ம எப்படி 2 இன்புட்டை கொடுக்கும்போது 1 1ன்னு போச்சுன்னா 1, 0 0ன்னு போச்சுன்னா 0, 1 0ன்னு போச்சுன்னா 0, 1 0 1 0 1ன்னு போச்சுன்னா 0, அதே கதை தான் இங்கேயும். ட்ரூன்னு வந்தா மட்டும்தான் ட்ரூ, மற்ற எல்லாத்துக்குமே ஃபால்ஸ். ஆர் கேட்ல அது அப்படியே நிகர் மாறா, அதாவது எங்க சரி ஒன்னு ட்ரூன்னு வந்துருந்துச்சுன்னா போதும், ஆன்சர் ட்ரூ. நாட் கேட்ல ட்ரூ கொடுத்தா ஃபால்ஸா மாறும், ஃபால்ஸ் கொடுத்தா ட்ரூவா மாறும், இவ்வளவே தான். ஓகே, அடுத்து பைத்தன் குறியீடு. சரியா? பைத்தன் குறியீடு தான் இப்ப இது கொடுத்துருக்காங்க. ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்ப இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு வேரியபிளை சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்ட்டு பார்ப்போம்.
ஓகே. இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. ஹேஸ் டிக்கெட், இது ஏஜ் வந்து 20 தான். ஓகே. ஹேஸ் டிக்கெட் ட்ரூ, அதாவது டிக்கெட்டை வச்சிருக்காரா? எஸ், ட்ரூ. இப்ப இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் வருது. இஃப் கண்டிஷன் வந்தாலே நமக்கு தெரியும் அங்க என்ன நடக்க போகுது. ஒரு கேள்வி, ஒரு கண்டிஷன் ஒன்று கேட்க போறாங்க. என்னது? ஏஜ். இது என்ன இது என்னது? என்ன ஆபரேட்டர்? கம்பேரிசன் ஆபரேட்டர். அதாவது கேள்வி கேட்க போறாங்க இந்த இடத்துல நமக்கு. ஏஜ் 18 விட பெருசா? 18 விட பெருசு தானே. ஏஜுக்கான வேல்யூ என்னது? 20. 18 விட பெருசு தானே. ஆமா, 18 விட பெருசு. அப்ப இந்த இடத்துல ட்ரூ. அடுத்து அண்ட் ஹேஸ் டிக்கெட், டிக்கெட் இருக்கா? ஆமா, இதுவும் ட்ரூ. அப்ப இங்கேயும் ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. இந்த ரெண்டு கடையில இருக்கு கேட் என்னது? அண்ட் கேட். அப்ப ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள இருக்க இந்த விஷயம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில வந்துடும். அப்ப ரெண்டுமே ட்ரூ. எஸ். அப்ப பிரிண்ட் திரைப்படம் பார்க்கலாம். அதாவது இது எதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 18 வயசுக்கு மேல இருக்க ஒருத்தர்கிட்ட டிக்கெட் இருந்துச்சு அவர் அப்படின்னா அவர் படம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஏஜுக்கு பதிலாக நான் 16ன்னு போடுறேன். 18க்கு 20க்கு பதிலாக 16ன்னு போடுறேன். 16ன்னு போட்டேன்னா இந்த இடத்துல இது ஃபால்ஸ் ஆகிரும். ஏஜ் 16, அது 18 விட பெருசா இல்ல, அப்போ ஃபால்ஸ். ஆனா டிக்கெட் இருக்கு. டிக்கெட் இருந்தாலும் என்கேட்னு வந்துருச்சுன்னா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ட்ரூவா இருந்தா மட்டும்தான் படத்தை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ், படத்தை பார்க்கலாது. அப்படி ஃபால்ஸ் ஆகிருச்சுன்னா இதை விட்டு வெளியில வந்துடும். ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிறது நடக்கும். இதை சொல்லுவோம் இன்டென்டேஷன் சொல்லுவோம். அதாவது உட்தள்ளல். அதாவது இஃப்க்குள்ள யாரு ரன் ஆக போறாங்கிறத இஃப்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி தான் நம்ம என்ன செய்யணும் போனா எழுதுவோம். பாருங்க, இஃப விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது இஃப்க்கு சொந்தமானது இல்லை. இஃப விட்டு வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து என்னது? எக்ஸ் ஈக்குவல் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்னது? இஃப் எக்ஸ் 0 விட சின்னதா? பில, ஃபால்ஸ். 5 விட 10 விட பெருசா? 5 பில, ஃபால்ஸ். அப்ப பிரிண்ட் வரம்பிற்கு வெளியே. அதாவது இந்த பிரிண்ட்ங்கிற இந்த ஃபங்க்ஷனே வேலை செய்யாது. ஏன் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது? ஏன்னா இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். ஆர் கேட் இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு சரி ட்ரூ இருக்கணும். அப்போ ஒண்ணுமே ட்ரூ இல்லாட்டி இது என்ன நடக்கும்? ஃபால்ஸ். மெசேஜ் போடுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஓகே, கிளியரா? ஓகே, டன். இவ்வளவே தான். சரி, கம்ப்ளீட்டா நான் எல்லா நோட்ஸும் கிளியரா டீட்டெயில்டா எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். டவுட்ஸ்னா நீங்க வாட்ச் கூட பார்க்கலாம். டவுட்ஸ் நான் டவுட்ஸை வச்சுட்டு போக மாட்டேன். நான் எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ வரும் அடுத்த விஷயத்துக்கு. 5.6, அதாவது ஆபரேட்டர்ஸ் பிரசிடென்ஸ். சரிதானே? ஓகே. அதாவது முன்னுரிமை. நம்ம இந்த பொட்மாஸ் ஆர்டர்னு ஒரு விஷயம் மேக்ஸ்ல படிச்சிருக்கோம் தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் செய்யணும். அதுக்கப்புறம் யாரை செய்யணும்? அதே அடுத்து வந்து பிராக்கெட்டுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அதே மாதிரி சம், கூட்டுறது, கழுத்து. இந்த இந்த ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா? இது மேக்ஸ்ல நம்ம பார்க்குறது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, அடுக்கு. இந்த மாதிரி அடுக்கு யார் சரி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் யூனரி ஆபரேட்டர்ஸ் பிளஸ், அது நான் என்னன்னு சொல்றேன் சரியா. அடுத்து பெருக்கல், பிரித்தல், வகுத்தல் இதுகள். அப்புறம் கூட்டல், கழித்தல். அப்புறம் தான் பிட்வைஸ் ஆபரேட்டர். இது பிட்வைஸ் ஆபரேட்டர்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. அடுத்து லாஜிக்கல். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒப்பீட்டு செய்யுது. அதுக்கப்புறம் தான் நாட் கேட். அதுக்கப்புறம் என் கேட். அப்புறம் ஓவர் கேட். இந்த ஆர்டர்ல தான் நம்ம செய்யணும். அதே விஷயம் தான். இதை எப்ப நம்ம பழகுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேள்வி செஞ்சு பார்க்கும் போது பழகுவோம். சரி, இப்ப நம்ம ஒரு கேள்வியை செஞ்சு பார்ப்போம். பே செஞ்சு பார்த்தனால தானே இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, 10 பிளஸ் 2 இன்டூ 3. ஆனா அந்த 3 அடுக்கு 3, சாரி 2, 3ன் 2ஆம் அடுக்கு. இங்க ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் நம்ம எதை செய்யணும்? அடுக்குகளை ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கணும். ஓகே, அது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்வி அப்படின்ட்டு நான் சொல்றேன், பாத்துக்க நல்லா கவனிச்சுங்க. இப்படி இருக்குன்ட்டு வச்சுக்கோ.
இந்த பக்கம் எக்ஸ்னு ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒய்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. எந்த பக்கம் வாய் பெருசா இருக்கோ, எந்த பக்கம் வாய் பெருசா இருக்கோ அவர் தான் பெரியாள். இப்ப பாருங்க, இவர் தான் பெரியாள், இவரு சின்னாள். மறுபடி இன்னொன்னு எழுதுறேன். இதை நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னா இப்ப யார் பெரியார்? வை தான் பெரியார். இப்ப கேள்வி ஒண்ணு, நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு 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 வேல்யூவை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இந்த வேல்யூ நான் எப்படி கொடுக்குறேன்? வைக்கு வேல்யூ வந்து 5 கொடுக்குறேன், எக்ஸுக்கு வேல்யூ வந்து 3 கொடுக்குறேன். இப்ப இது ட்ரூவான்னு பார்த்தோம் அப்படின்னா வாய் பெருசா இருக்கவங்க பக்கம் தான் பெருசா இருக்கணும். 5 பெருசு, ஓகே ட்ரூ. 3 விட 5 பெருசு தானே, ட்ரூ. இப்ப நான் என்ன செய்யறேன் பாத்தீங்க, இந்த இடத்துல 6 போடுறேன். 3க்கு பதிலா 6. 6 விட 5 பெருசா? 5 பெருசா? இல்ல. 6 விட 5 பெருசு கிடையாது. அப்ப பில, அப்ப இது ஃபால்ஸ். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு விளங்குச்சா? எந்த பக்கம் வாய் பெருசா இருக்கோ அவர் தான் பெரிய ஆள். அப்படி அது பெருசா இருக்கும்போது, இருக்கும் பட்சத்துல அந்த இடம் பெருசா பெரிய நம்பர் இல்ல, சின்ன ஒரு பக்கம் தான் பெரிய இருக்கா, அது ஃபால்ஸ். அப்போ எஃப்னு போட்டோம்னா சரி. அந்த கன்செப்ட் விளங்குச்சா? ஓகே. அப்ப இதுதான் விஷயம், நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். சரியா? ஓகே. இப்ப நான் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை செய்யணும்? அடுக்க தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அடுக்கு யார் இருக்கா? அந்த இருக்காரு. அப்ப 3 இந்த 2ஆம் அடுக்கு எத்தனை? 3 9. அப்ப இவருக்கான வேல்யூ என்னது? 9. அப்ப நான் மறுபடியும் எழுதுறேன் 9. இதை எடுத்துட்டு அடுத்து என்ன நம்ம செய்யணும்? பெருக்கல் பிரித்தல் தான் செய்யணும். பெருக்கல் பிரித்தல் யாரு? இந்த இருக்காரு. அப்போ 9ஓட நான் 2 பெருக்கினேன் அப்படின்னா இந்த இடத்துக்கான ஆன்சர் 9. 9ஓட 2 பெருக்குன்னா 18. அப்ப இந்த இடத்துக்கான ஆன்சர், இந்த மொத்த இடத்துக்குமான ஆன்சர் என்னது? 18. இப்போ 18ஓட நான் 10 கூட்டினேன்னா 28. எப்படி செஞ்சேன்னு விளங்குச்சா? கிளியரா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிராக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இவர் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும், இவர் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும், இவர் தான் அதுக்கு அடுத்து, இவர் தான் அதுக்கு அடுத்துட்டு குயிக்கா முடிச்சிடலாம். கான்செப்ட் விளங்குதா? குட். ஓகே. இப்போ இதுல கொஞ்சம் நான் சம்மரி கொஞ்சம் எழுதியிருக்கேன், அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. இந்த விஷயத்த நான் கம்ப்ளீட்டா இன்னைக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னைக்கான விஷயம் முடியுது. இதுதான் இருக்கலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இது டக்குன்னு நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன் இதை டக்குன்னு நம்ம குயிக்கா பிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம சூடோ கோட்லையும் படிச்சிருக்கோம், ஃப்ளோ சார்ட்லையும் படிச்சிருக்கோம் அதை. அதனால இது டக்குனு குயிக்கா அதை பிடிச்சிக்கலாம். பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஓகே, வெயிட்டா தான் தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். ஓகே, சரி. ஓகே, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம 3 விஷயம் படிச்சிருக்கோம்: சீக்வன்ஸ், செலெக்ஷன், ரிப்பீட்டர். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் படிச்சிருக்கோம், இங்கேயும் செய்ய போறோம். அங்க நம்ம சூடோ கோடையும் ஃப்ளோ சார்ட்டையும் வச்சு படிச்சோம். இங்க சிம்பிள் சீக்வன்ஸையும் அதே விஷயத்த பைத்தனை யூஸ் பண்ணி படிக்க போறோம். இங்க பைத்தன்ல நம்ம எப்படி எழுதுறது? சீக்வன்ஸ், நிரலில் உள்ள கட்டளைகளை எழுதப்பட்ட ஒழுங்கில் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதுதல் இறங்கு வரிசையாகும். அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நம்ம இந்த எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, இது முடிய இது, இது முடிய இது, இதுதான் சீக்வன்ஸ். இதை பத்தி பெருசா worry பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தெரிவு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தெரிவுல எப்பயுமே 2 பார்ட் இருக்கும். சரியா? சரியா இருந்தா ஒன்ன செய், பிழையா இருந்தா ஒன்ன செய். அப்படித்தானே? தெரிவு செய்யற இடம் எப்படி இருக்கும் நமக்கு எப்பயுமே? சரியா இருந்தா எஸ்ஸா இருந்தா ஒண்ணு, ஃபால்ஸா இருந்தா ட்ரூவா, சாரி ஃபால்ஸா இருந்தா ஒண்ணு, நோவா இருந்தா ஒண்ணு. அப்ப எஸ்ஸா இருந்தா ஒண்ணு, ஃபால்ஸா இருந்தா ஒண்ணு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான். எஃப்ஆ இருந்தா, ஃபால்ஸா இருந்தா என்ன செய்யணும், இதா இருந்தா என்ன செய்யணும்? ஓகே, இதை நான் இங்க என்ன சொல்றது உங்களுக்கு. சரி, இதை நான் இப்ப இதை தூக்கிட்டு போறேன், இங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் delete பண்றேன். இங்க கண்டிஷன் எழுதணும்.
எப்படி இது சீக்வன்ஸ்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் தான் ஞாபகம். சாரி, செலெக்ஷன். இஃப் இங்க நான் ஒரு கண்டிஷன் ஒன்று எழுத போறேன். அதுக்கு முதல்ல நம்ம இப்ப ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுத போறோம். ப்ரோக்ராம், சரியா? என்ன ப்ரோக்ராம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ட ஐடியா மார்க்ஸ் 35க்கு மேல இருந்தா பாஸ், 35 கீழே இருந்தா ஃபெயில். ஓகே, இப்போ நான் மார்க்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். மார்க்ஸுக்கான வேல்யூ 45, பாஸ் அப்படின்னு தான் வரணும். ஆனா வருதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணோம். இப்ப பாஸ்க்கான வேல்யூ நான் கொடுத்துட்டு இப்ப நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். மார்க்ஸ் பெருசா 35 விட? சரியா? மார்க்ஸ் இந்த இடத்துல மார்க்ஸ் பெருசா 35 விடன்னு கேட்கிறேன். எப்பயுமே ஒரு கண்டிஷன் முடியுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல முடியுது அப்படின்னா செமிகாலன் வச்சு முடிச்சிருங்க, வைக்காட்டி பில. சரிதானே? வச்சாச்சு. இப்ப மார்க்ஸ் 35 விட பெருசான்னு கேட்கிறேன் நானு. பெருசா இருந்துச்சுன்னா கேள்வி எப்படி? பெருசா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பாஸ். இது ஒரு ஆப்ஷன். அதாவது ட்ரூவா இருந்தால், இவர் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த இஃப்க்குள்ள உள்ளது நடக்கும். ஃபால்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம என்ன செய்யலாம்? எல்ஸுக்குள்ள போட்டதை நம்ம ரன் பண்ணணும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்ஸ்னா என்னன்னு ஃபெயில். அதாவது இஃப்க்குள்ள நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுவோம். ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப்க்குள்ள உள்ளது நடக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸுக்குள்ள உள்ளது நடக்கும். அதுதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். இஃப் இப்ப நான் அந்த இடத்துல கேட்கிறேன், மார்க்ஸ் அசைன் பண்றேன் 45. ஓகே, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் 35 விட மார்க்ஸ் பெருசா? ஓ, மார்க்ஸ் 35 விட பெருசா இருந்துச்சுன்னா பாஸ். அப்படி 35 விட பெருசு இல்லாட்டி ஃபெயில். இப்ப நான் அந்த இடத்துல ப்ரோக்ராம ரன் பண்றேன், பாஸ்னு வருது. இப்ப நான் மார்க்ஸை மாத்துறேன், 25க்கு மாத்துறேன் மார்க்ஸ். இப்ப ஃபெயில்னு வருது. ஏன் ஃபெயில்னு வருது? 25. சோ இஃப்க்குள்ள உள்ளது நடக்காது. அப்ப இஃப்க்கு வெளியில இருக்க எல்ஸுக்குள்ள உள்ளது தான் நடக்கும். கன்செப்ட் விளங்குச்சா? ஓகே, இதுலயே இன்னொன்னு இருக்கு. ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா ஓகே. இப்ப நான் சொல்றேன் 50க்கு மேல இருந்தா சி. இல்ல, 50க்கு மேல இருந்தா சி இல்ல. இப்படி 3 ரிசல்ட் வைப்போம். இப்ப நம்ம 60க்கு மேல இருந்தா ஏ, 50க்கு மேல இருந்தா எஸ், இல்லாட்டி நான் 35க்கு மேல இருந்தா எஸ். 60க்கு மேல இருந்தா ஏ, 35க்கு மேல இருந்தா எஸ், 35 கீழே இருந்தா ஃபெயில். 3 வருது. அப்ப 2 கண்டிஷன் இந்த இடத்துல வருது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, 50க்கு மேல இருந்தா, சரி 60க்கு மேல இருந்தா, 60க்கு மேல இருந்தா பாஸ் ஏன்னு போடுறோம். அப்ப 60 கீழே இருந்தா நம்ம வந்து ஒரு விஷயம் தானே சொல்லலாம். அப்ப இன்னொரு இஃப் கண்டிஷனை நான் போடுறேன். இதை சொல்லுவோம் எல்ஸ் இஃப்னு போடுவோம். 2 யூஸ் பண்ணலாம் நம்ம. அதாவது எல் இஃப்னா இன்னொரு கண்டிஷன். அதுல நான் சொல்றேன் 35க்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்ஸ், 35க்கு மேல இருந்துச்சுன்னா பாஸ் எஸ். அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபெயில். அப்ப இந்த மாதிரி நம்ம எத்தனை கண்டிஷன் வேணாலும் கிரியேட் பண்ணலாம் நம்ம. ஆனா எல்லாமே எல்ஸ் இஃப்குள்ள இருக்கணும். எல்ஸ் இஃப்னு போட்டு தான் கண்டிஷனை போடணும். எல்ஸ்னு போட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு. ட்ரூ இது எதுலையுமே இல்லாட்டி எல்ஸுக்குள்ள உள்ளது ரன் ஆகும். அவ்வளவுதான் கதை. இதுல எதுலையுமே நடக்காட்டி மட்டும்தான் இது எல்ஸுக்கு வருவாரு. இதுலயே முடிஞ்சு அப்படின்னா அது ரன் ஆகாது. இதுக்கு வராது, இதுக்கும் வராது, இதுக்கும் வராது. இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு மட்டும் உள்ளதுதான் ரன் ஆகுது அப்படின்னாலும் இதுக்கு வராது. கன்செப்ட் விளங்குச்சா? அப்ப இப்ப நம்ம படிச்சது 3 விஷயம். முதலாவது இஃப் இஃப் கண்டிஷன், அடுத்து இஃப் எல்ஸ் கண்டிஷன், அடுத்து இஃப் எலிஃப் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் மட்டுமும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கண்டிஷன் இல்லாட்டி இன்னொரு, அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொன்னு செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம்.
அதே மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பதிலா 2 கண்டிஷனும் செக் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல எல்ஸ் போடாட்டியும் ரன் ஆகும். ப்ரோக்ராம் எல்ஸ் போடாட்டியும் ரன் ஆகும். பாத்தீங்களா, ரன் ஆகுது. ப்ரோக்ராம் ரன் ஆகுது. எந்த ஒரு எரருமே இல்லாம ரன் ஆகும். ஆனா அவுட்புட் எதுவும் வராது. ஏன்னா இங்க 60 மார்க்ஸுக்கு மேல இல்லையா, அப்ப நான் இந்த இடத்துல 75 கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப பாஸ்னு வரும். ஏன்னா இங்க பாஸ் இந்த இடத்துலயே ட்ரூ ஆகிரும். ட்ரூ ஆகிருச்சுன்னா இதுக்குள்ளது நடக்கும். இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடம் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ள உள்ளது நடக்காது. இதுக்குள்ள உள்ளது நடக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அது எதுவுமே ரன் ஆகாது. சும்மா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு முடிஞ்சிடும். கன்செப்ட் ஆரம்பிச்சா இதை சொல்லுவோம் எல்ஸ், சாரி இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப் எல்ஸ் கன்செப்ட். இஃப் எல்ஸ் தான் பெரும்பாலும் சொல்றது. சரிதான், இஃப் எல்ஸ் கண்டிஷன். இந்த இஃப்க்கும் எலிஃப்க்கும் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்டிஷன் பக்கத்துல இருந்தே ஆகணும். கண்டிஷன் இல்லாட்டி பிழை. கண்டிஷன் முடிகிற இடத்துல எல்லாத்துக்குமே கண்டிஷன் முடிகிற இடத்துல செமிகோலன் வைக்கணும். எப்பயுமே இண்டென்டேஷன் யூஸ் பண்ணணும். இதுக்குள்ள இவருக்கு சொந்தமானவர் தான் இவரு அப்படின்னா இந்த இடத்துல இண்டென்டேஷன் இருக்கணும். இண்டென்டேஷன் இல்லாட்டி பிழை. அதுதான் ஒரு சரியான ஃபார்மட். இந்த விஷயங்கள்லாம் சரியா பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்றேன்னு வைங்களே, இப்போ பாருங்க இது இப்போ பாருங்க எரர் காட்டுது எனக்கு. அதுதான் ரீசன். அப்ப அந்த ஃபார்மட் சரியா இருக்கணும், அந்த இண்டென்டேஷன் சரியா இருக்கணும். ஓகே, சரி. இப்ப நம்ம இதை பார்த்துறோம். இதுல நம்ம கேள்விகள் நம்ம அப்புறம் செஞ்சு பார்ப்போம் நம்ம டிரெக்டா போகும்போது. இது வந்து நெஸ்டட். நெஸ்டட் இஃப்னா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன். இது எல்லாமே நம்ம கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம். அப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப ஐடியாவை மட்டும் விளங்கிக்கிங்க. ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன். இப்பதான் கன்செப்டுக்கு வரும். என்னது? இட்டரேஷன், லூப்பிங் ஸ்ட்ரக்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லூப்பிங் ஸ்ட்ரக்சர் 2 ஃபார்மட்ல இருக்கீங்க. ஒன்னு வைல் லூப், இன்னொன்னு ஃபோர் லூப். வைல் லூப்புக்கும் ஃபோர் லூப்புக்கும் என்ன வித்தியாசம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அது ட்ரூ ஆகுற வரைக்கும் ரன் ஆகுனுச்சுன்னா அது வைல் லூப். பாருங்க, கண்டிஷன் பேஸ் பண்ணி கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்ல, இத்தனை தடவை நீ ரன் ஆகி ஆகணும், இத்தனை தடவை நீ ரன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோம்னா அந்த இடத்துல ஃபோர் லூப் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல பாருங்க, ரேஞ்ச் எத்தனை தடவை ரன் ஆகணும்ட்டு மேலேயே மென்ஷன் பண்ணிடும். இதை சொல்றது ஃபோர் லூப் கன்செப்ட். சரிதாங்க. அதே மாதிரி தான் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. ரேஞ்சும் அதுக்குள்ள வர்றது ஒன்று தான். அது எப்படின்ட்டு ஃபோர் லூப்ல நம்ம யூஸ் பண்றது. இதோட அப்போ லூப்பிங் ஸ்ட்ரக்சர் முடியுது. சரிதானே. சரி, இப்போ நம்ம லூப்பை பார்த்துட்டு அடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ள ஸ்ட்ரிங்னா என்ன, டப்புள்னா என்ன, இது கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டாக கேள்விக்குள்ள போயிடலாம். சரிதானே. அப்போ நம்ம முக்காவாசி விஷயத்த முடிச்சிட்டோம். முக்காவாசி விஷயம் அரைவாசி விஷயத்த முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் முடிச்சு. இப்போ நம்ம லூப்பை பார்த்துட்டு போயிடும். சரிதானே. லூப் எப்படி ரன் ஆகுது? நம்ம லூப் எப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சூடோ கோடும் படிச்சாச்சு, ஃப்ளோ சார்ட்டும் படிச்சாச்சு, எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃப்ளோ ஃப்ளோ சார்ட் நமக்கு தெரியும், சூடோ கோடும் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஐடியா நமக்கு இருக்கு. அப்ப அந்த ஐடியா இருக்குன்னா இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. அதனால தான் நான் எப்பயுமே சொல்றது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கான்செப்டுக்கு வரேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது அப்படியே நான் கமெண்ட் பண்றேன். காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சரியா, இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஐ ஈக்குவல் ஒன்னுட்டு ஒரு ஒன்னுங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். சரியா. இந்த ஐ ஈக்குவல் ஒன்னுங்கிறது என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் ஆகணும் எனக்கு. எப்போ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்? இந்த 5 விட ஐ சின்னதா இருக்க வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். 5 விட சின்னதா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே 1, ஓகே ரன் ஆகும், டன். 2 ரன் ஆகும், 3 ரன் ஆகும், 4 ரன் ஆகும், 5 ரன் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் 5க்கு கீழே எது இருந்தாலும் ரன் ஆகும். சரி, இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா, இதை நான் ரிமூவ் பண்ணேன். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வயலுக்குள்ள போட்டு நான் ரன் பண்றேன். இது எனக்கு நிக்காம ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த பாருங்க எவ்வளவு ரன் ஆகுதுன்ட்டு பாருங்க. இது ஸ்டொப்பே ஆகாது, இன்ஃபினிட்டி ரன் ஆகிட்டே இருக்கும். அப்ப நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்படி நம்ம போகக்கூடாது.
இது நிக்கணும் ஒரு இடத்துல. அப்ப நான் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் ரன் ஆகும் போதும் ஐட வேல்யூவை இப்படி எழுதாங்கன்னா, இதை நான் சொல்றேன் ஏன் அதை அப்படி எழுதலன்ட்டு. நான் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்கும்போது நான் சொல்றேன். இப்ப நமக்கான படிப்பு அது கிடையாது. இப்ப நம்ம இதை பார்ப்போம். ஐய வந்து ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போது ஐயோட ஒரு வேல்யூவை கூட்டு அப்படிங்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐக்கான வேல்யூ 1. அப்போ 1 பார்க்கும். எஸ் ட்ரூ. அப்போ பிரிண்ட் ஐ. அப்போ பிரிண்ட்டுக்கு வேல்யூ வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்? 1 பிரிண்ட் ஆகும். 1 பிரிண்ட் ஆகும். சரி, அடுத்து என்ன செய்யும்? 1ஓட 1 கூட்டினோம்னா அப்படின்னா 2. அடுத்து என்ன செய்யும்? 2ஓட என்ன மறுபடியும் இந்த இடத்துல வந்து 2 வந்து 5 விட சின்னது தான். அப்போ 2ஐயும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3. அடுத்து 4. அடுத்து 5. 5 வரும்போது ஈக்குவல், அப்பயும் ட்ரூ ரன் ஆகும். ஆனா 6 வரும்போது ரன் ஆகாது, அப்படின்னு. இது சரியா இது ஒர்க் ஆகுதான்ட்டு பார்ப்போமே. பாருங்க, 1 2 3 4 5 ரன் ஆகிடுச்சு. பாத்தீங்கன்னா இவ்வளவே தான் ஐடியா. இதுதான் கன்செப்ட். இது வைல் லூப். இதே நான் அப்படியே வச்சுட்டு ஃபோர் லூப் வரேன். இப்போ இங்கேயும் அதுக்கும் இப்போ டக்குனு குயிக்கா நீங்க வந்து என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கன்செப்ட். இங்க நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது என்ன ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்றது? எதுல இருந்து எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன செய்யறேன் பாத்தீங்கன்னா, ஃபோர் லூப் ரன் பண்றேன். அப்போ 4. இங்க வைல் லூப் ரன் பண்றோம், வைல். இங்க ஃபோர் லூப் ரன் பண்றோம், 4. இங்க நம்ம வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணிடணும். நான் இங்க ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன், ஐங்கிற ஒரு வேரியபிள். ஏன் இந்த வேரியபிள் அசைன் பண்றோம் அப்படின்னா, எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படிங்கறது கல்குலேட் பண்றதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் டிஃபால்ட்டா அசைன் பண்ணிடணும். அப்ப இந்த இடத்துல ஐன்னு போடுறேன். இந்த இடத்துல நீங்க ஆர் போடலாம், ஏ போடலாம், பி போடலாம், சி போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனா பெரும்பாலும் ஐ தான் போடுவோம். சரி, அப்ப ஐ போடுறேன் இந்த இடத்துல. ஐ இன் ரேஞ்ச். எதுல ரேஞ்ச்? 1ல இருந்து 6 வரைக்குமான ரேஞ்ச் பிரிண்ட் பண்ணு. ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போதும் நம்ம இங்க எப்படி டிஃபால்ட்டா நம்ம வந்து தனியா சொன்னோம், ஒன்னோட ஒன்னு, அந்த ஐயோட ஒன்ன கூட்டு, ஐயோட ஒன்ன கூட்டிட்டு. ஆனா இங்க அப்படி இல்லை. நம்ம என்ன வேரியபிளை செலக்ட் பண்றோமோ, என்ன வேரியபிளை அசைன் பண்றோமோ, அது ஒட்டோவா இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கன்செப்ட். ஸோ ஐயை நான் எங்க சரி இங்க கூட்டி இருக்கேனான்ட்டு பாருங்க, எங்கேயுமே கூட்டல. ஆனா ஒட்டோவா அது பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், அது கூட்டிக்கிட்டே போகும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது ஐக்கு 1, ரெண்டாவது டைம் ரன் ஆகும்போது 2, 3, 4, 5, 6 அப்படியே பிரிண்ட் ஆகிக்கிட்டே போகும். அப்ப எதுல இருந்து எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்? 1ல இருந்து 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு. அப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன்னா, 1ல இருந்து 1 ஃபர்ஸ்ட் ஐக்கான வேல்யூ 1 வரும்போது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஐக்கான வேல்யூ 2 வரும்போது பிரிண்ட் ஆகும், 3 வரும்போது பிரிண்ட் ஆகும், 4 வரும்போது பிரிண்ட் ஆகும், 5 வரும்போது பிரிண்ட் ஆகும், 6 வரும்போது பிரிண்ட் ஆகும், 7 வரும்போது பிரிண்ட் ஆகாது. ஏன் 7 வரும்போது பிரிண்ட் ஆகாது? 7 தாண்டிருச்சு ரேஞ்ச. அப்ப நான் அதை ரன் பண்ணி பாக்குறேன். இப்ப சரி, இந்த இடத்துல 5 வராது. சரி, 5ங்க 6 வராது. ஏன் 6 வராதுன்னா, இது ரேஞ்ச் 0ல இருந்து 6க்கு உட்பட்டதை மட்டும் தான் பார்க்கும். நல்லா நோட் பண்ணிங்க, 6க்கு உட்பட்டதை தான் பார்க்கும். 6க்கு உட்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கும் இப்ப இந்த இடத்துல 7 கொடுக்குறேன் அப்படின்ட்டு வைங்க. இப்ப 6 வருவாரு. பாருங்க, 6 வந்துருச்சு. உட்பட்டது, அதுக்கு உள்ளுக்கு இருக்க அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறத மட்டும் தான், வீச்சுக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் பார்க்கும், வெளியில உள்ளதை பார்க்காது. அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயம் இதுதான். சரியா? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல சீக்வன்ஸ்னா எப்படி இருக்கும், செலக்ஷன்னா எப்படி இருக்கும், ரிப்பீட்டர்னா எப்படி இருக்கும். ரிப்பீட்டருக்குள்ள 2 விஷயம் இருக்கு, வைல் லூப், ஃபார் லூப். செலக்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? செலக்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் இஃப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஸ். இதுதான் நம்ம படிச்சது. அதே மாதிரி டேட்டா ஆப்பரேட்டர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்துருந்தோம், இது எல்லாமே பார்த்துருந்தோம். பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சு. இப்ப உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம், எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம வந்து இந்த கேள்வியில நம்ம அதை எப்படி செய்வோம், அது கேள்வி செய்யும் போது நான் சொல்லி தருவேன். அந்த இடத்துல நான் இந்த நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா விளங்குது. ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு இதுக்கான ஐடியா வரும். சும்மா செஞ்சு பார்த்தா ஐடியா வரவே வராது. படிச்சுட்டு போறது படிச்சுட்டு போயிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம இதை செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும். இஷ்யூவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு கொஸ்டின், பாஸ் பேப்பர் கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சு பார்ப்போம். அப்ப இன்னுமே டீப்பா நமக்கு விளங்கும். அப்போ இன்னுமே நம்ம படிக்கலாம். அப்ப ரெஃபர் பண்றது தான் இந்த பிடிஎஃப். அப்ப நீங்க இந்த ரெஃபர் பண்ணி இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க படிச்சுக்கலாம்.
ஓகே இந்த இருக்கு இந்த விஷயம், இந்த இதுதான் கன்செப்ட் அப்படின்ட்டு நீங்கள் அப்போ படிச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த பிடிஎஃப். அதை தாண்டி இது சரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராகவே நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி தானே? ஓகே. இன்னைக்கு படிச்சதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லை சார், அவ்வளவுதான். சரிதானே? ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். சரிதானே? ஸோ இந்த பைத்தனை முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த கிழமைக்குள்ள முடிச்சிருவேன். அடுத்த கிழமைக்குள்ள முடிச்சிருவேன்னா அடுத்த கிளாஸ்ல நோட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும், தியரிட்டிக்கல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் செஞ்சு பார்த்து அதை அடுத்த கிழமையோட முடிச்சிருவேன். ஸோ அடுத்த கிழமையோட இது முடியுது அப்படின்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொரு ப்ரொஜெக்ட் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். கூடிய சீக்கிரம் நான் அதை அனௌன்ஸ் பண்றேன். ஸோ அது என்ன ப்ரொஜெக்ட்னு சொல்லி. ஸோ அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதோட இந்த கிளாஸை முடிக்கிறோம். சரி தானே? எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் இருக்குது, மெசேஜ் இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸஸ் 2028க்கு இந்த வெனிஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. யார் சரி தெரிஞ்சவங்க தம்பி தங்கச்சி யார் சரி இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி 2027க்கான பெச் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. பைத்தன் கிளாஸஸ் இதில் போய்கிட்டு இருக்கு. பேப்பர் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க நிறைய பேர்த்து. ஸோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் இந்த கிளாஸை இதோட முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். சரி, ஓகே, பாய்.